வெல்கம் டு திங்க் அண்ட் க்ளோரி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பஸ் கண்டக்டர் எப்படி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக ஆனார் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்தரை பற்றி பார்க்கணுன்னா அவங்க எங்கேருந்து ஆரம்பித்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதனால் அவர் எங்கேருந்து ஆரம்பித்தார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் கண்டக்டராக இருக்கார். இவர் வந்து பஸ் கண்டக்டராக இருக்கும்போது ஒரு வந்து இவர் ஸ்டைல் பண்ணுறது, அதாவது டிக்கெட் கொடுக்குறதா இருக்கட்டும், பணம் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு டேரக்டர் பார்க்குறாரு. அவருக்கு பிடிச்சி போய் தான் இவர் வந்து முதல்ல வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக ஒரு படத்தில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. என்னென்ன சொல்கிற ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டாக தான் முதல்ல நடித்தாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அவர் முதல்ல ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக தான் நடித்தார். பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோஸ்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு மக்கள் மனசில் எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னா நீங்கள் எம்ஜிஆரை பார்த்துருப்பீங்க, நல்ல வெள்ளையாக தகன்னு இருப்பார், அவர் மாரி ஹீரோஸ் தான் இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்போ எம்ஜிஆருக்கு அடுத்தது யார் சூப்பர் ஸ்டாராக வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் போது பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் தான் வந்து சூப்பர் ஸ்டாராக வருவாங்க முதல்ல எதிர்பார்த்தேன். அப்போ தான் இவர் வந்து ரஜினிகாந்த் அப்படின்றது வந்து உள்ளே வராரு முதல்ல. அப்போ உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா சின்ன கேரக்டர் எடுத்துக்கொண்டு பெரிய கேரக்டரில் கொடுத்துட மாட்டாங்க பார்த்தீங்களா, அதுமாதிரி சின்ன கேரக்டர் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து எல்லா மக்கள் மனசில் ஒரு தோணுது, என்னடா ஒரு சின்ன அதாவது ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக வந்து அது மட்டும் இல்லை மக்களுக்கு வந்து அப்போ வந்து ஒரு வெள்ளையாக இருந்தாலும் ஹீரோ அப்படின்ற மாரி அவங்களுக்கு தோணுச்சு. ஆனால் இவன் வந்து பார்க்குறாங்க, இந்த பையன் நான் இப்போ கேன்சர் பேஷண்ட் நடித்தான், சரி ஒரு நாள் 2 நாள் கொடுத்தாங்க, பார்த்தா இவன் திடீர்னு ஹீரோவாக நடிக்கிறான், திடீர்னு வில்லனாக நடிக்கிறான், மாற்றி நடிக்கிறான். இந்த பையன் வந்து நம்மள மாதிரி தான் இருக்கான், நம்ம கலரில் தான் இருக்கான், அதாவது கருப்பாக இருக்கார்ல, வெள்ளையாக இருந்தால் தான் அப்போ வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து படத்தில் எடுக்க வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் இவர் வந்து கருப்பாக இருக்கார், நம்மள மாதிரி தான் இருக்கான், இவன் எப்படி வந்து இவ்வளோ பெரிய ஆளாக வரான், அதாவது நிறைய படம் நடிச்சிட்டு இருக்கான், இவனுக்கு எப்படி வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து அவங்களோட இது பண்ணிக்கிறாங்க. அதாவது நம்மளோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறாங்க, நம்மளுக்கு அவங்களுக்கு செஷன் அப்படின்ற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. அவரை பார்த்து தான் விஜயகாந்த் பார்த்திங்கன்னா அவர் வந்து அவரும் கருப்பாக தானே இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்தை பார்த்து தான் அவரும் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே அவர் இருந்திருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தோணுது, நம்மள மாதிரி தான் இவனும் இருக்கான், இவனுக்கு வந்து இப்படி படத்தில் நடிக்கலாம் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா படங்களை எப்படி நடிக்கனா கட்டவங்கிட்டேருந்து நம்ம இதுவை காப்பாற்றுற மாதிரி அப்படின்ற மாதிரி தான், நம்ம மக்களை காப்பாற்றுற மாதிரி அப்படிலாம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானு அதுமாதிரி நாடுகள் வந்து நம்ம நாடை காப்பாற்றுற மாதிரி ஒரு சைக்கோ கேரக்டர் அதுமாதிரி சில பல கேரக்டர் வந்து அப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு பையன் வந்து ரவுடிஸாக இருக்கட்டும், சிகரெட் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நக்கலாக பேசிக்கிட்டு இது அப்போலாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவங்களாம் சிகரெட் கூட தொடவே மாட்டாங்க, அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா சிகரெட் பிடிச்சிக்கிட்டு நிறைய கெட்ட பழக்கமும் இருக்குது. எல்லோரும் பார்க்குறாங்க, என்ன இவனுக்கு இவ்வளோ கெட்ட பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லோரும் ரசித்து பார்க்குறாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழுப்ப ஆரம்பிக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து வெள்ளையாக இருக்கவங்க தான் உண்மை பேசுவாங்க, நம்ம நாட்டில் வெள்ளையாக இருக்கிறவங்க தான் உண்மை பேசுவாங்க, மற்றெல்லாம் போய் பேசுவாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து எல்லா மனசுக்குள்ளேயும் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய கெட்ட பழக்கமும் இருக்குது. இந்த கெட்ட பழக்கத்தை வந்து அது ஸ்டைலோட பண்ணுறது பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் கொஞ்சம் இடப்படுது. நம்மளை அதாவது நிறைய படங்களை வந்து ஒரு எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ கேரக்டர்ன்ற மாதிரி ஒரு மதிப்பு, மிகப்பெரிய மதிப்பு இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காரனா, வீட்டில் ஒரு வேலைக்காரனா, முத்துன்ற படம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு வேலைக்காரனா, அதுமாதிரி நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காரன் மாதிரி, இல்லைனா ஒரு தொழிலாளர் மாதிரி, இல்லை ஒரு வில்ல மாதிரியே இருந்து ஆனால் நல்லது செய்கிற மாதிரி, இது மாதிரி நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நிறைய கேரக்டர்ஸ் கொடுக்கப்படுது. அது எல்லாமே இவர் தான் ஹீரோ. ஆனால் இவர் வந்து ஹீரோவா வில்லனா மாதிரி அப்படியே நம்மளுக்கு குழப்புற மாதிரியே இருக்கும். அப்படி கான்செப்ட் அந்த காலத்தில் அப்படி தான் எடுக்கப்பட்டுச்சு. இந்த ரஜினிகாந்த் அப்படின்ற ஒருத்தர் வச்சு தான் இந்த மாதிரி வித்தியாசமான கான்செப்ட் எடுக்க ஆரம்பிச்சு. அப்போ தான் எல்லோரும் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கமல்ஹாசன் இவர் 2 பேரும் சேர்ந்து அப்போ வந்து கமல்ஹாசன் வளர்ந்துட்டு இருக்க மிகப்பெரிய ஒரு ஹீரோ. ஓகேங்களா? அவர் கூட சைடு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து ரஜினிகாந்த்ன்றது பார்த்தீங்கன்னா சைடு கேரக்டர் பண்ண நீங்கள் என்னடா இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் உலக நாங்கள் அவர்கிட்ட வந்து சைடு கேரக்டர் பண்ணியிருந்தாங்கன்னா ஆமாம் அவர் சைடு கேரக்டர் தான் பண்ணியிருந்தாரு. முதல் ஒரு மிகப்பெரிய ரோல் தான் இல்லை அவருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் சொல்கிறாரு, அவர் சொன்னதுனால சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் கடைசி சொல்லலாம். என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, நீ வந்து என் கூடயே ஒர்க் பண்ணாத, உனக்குன்னு ஒன்று தனியாக க்ரியேட் பண்ணிக்கோ அப்படின்ற அவர் சொல்கிறார். ஏன்னா உனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, நீ வந்து தனியாக போ, நீ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக மாறத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரும் அந்த சஜஷனை ஒத்துக்கிட்டு இவர் வந்து தனியாக போகிறாரு. தனியாக போயிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அஜித் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து இவங்க 2 பேருக்கும் ஒரு போட்டி. என்னதான் போட்டியாக இருந்தாலும் இவங்க வந்து ஒரு நண்பர்கள், சிறந்த நண்பர்களாகவே அவங்க வந்து பார்க்கப்பட்டாங்க எல்லோரும். என்னதான் படத்தில் வந்து ஒரு போட்டியாக இருந்தாலும், இந்த படத்தில் நான் ஹீரோ அப்படி இந்த படங்கள் வந்து ஒரு போட்டி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள போட்டி இருந்தாலும் பொறாமன்றது வந்து அவங்களுக்குள்ளே இல்லவே இல்லை. ஒரு மிகப்பெரிய நண்பர்களாகவே அவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் முன்னாடி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தனியாக போய் படம் நடிக்கிற மாதிரி அதே மாதிரி 4-5 படம் நிறைய நடிக்கிறாரு. 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 படம் மேலே முடிச்சிடுறாரு.
அவர் வந்து தமிழில் மட்டும் நடிக்காமல் கன்னடா, ஹிந்தி, தெலுங்கு இதுமாதிரி நிறைய படம் நடிக்கிறார். இதுவே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு ரோல், அதாவது அது ஒரு மதிப்புக்குடைய பேர் வந்து அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹீரோஸ் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. நீங்கள் நிறைய படம் ரஜினி அவர்கள் ஸ்டார்டிங் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு ரவுடியாக இருக்கிறது, குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணுறது, இந்தமாதிரி நிறைய படங்கள் ஒரு ஹீரோன்ற மாதிரியே இல்லாமல் ஒரு வில்லன் மாதிரியும் அவர் பார்க்க தெரிஞ்சுட்டு ஆனால் நல்லது செய்வார். வில்லன் மாதிரியே தெரிவார், ஆனால் நல்லா செய்வார். அதுமாதிரி ஒரு கேரக்டர்ஸ்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் இடம் பிடிக்க ஆரம்பிக்கிறார். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், நம்மள மாதிரி தானே இருக்கான் இவன் எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆனா அப்படின்றது வந்து எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சு இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபாலோவர்ஸ் கிரியேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் வெளில போகிறாரு அப்படின்னா என்ன பண்ணுவார்னா, ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் பதவி பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வெளியில் போகிறாரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஷர்ட்டு பேண்ட் அப்படியே மிகப்பெரிய ஆள் பெரிய பெரிய பணக்காரங்க மாரி போட்டுனே போக மாட்டார். ஒரு நார்மலாக அவருக்கு வந்து முடியும் கொட்டிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முடியல அவருக்கு. இப்போ வந்து ஒரு நார்மலாக அவர் வந்து அந்த மனுஷன் போடுவார். எந்த ஒரு மேக்கப்பும் இல்லாமல் எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக எப்படி ஒரு மனுஷன் வீட்டில் நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அவர் வெளில வர எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் வந்து எல்லோரும் பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டு இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்படி கூட ஒரு ஹீரோ இருக்கலாமா, இப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் இவ்வளோ பெரிய ஒரு மதிப்புக்குரியர் வந்து இப்படி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து அவருக்கு நிறைய கிரியேட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லா கட்சியிலும் இவர் இருக்கார். அவர் வந்து அது அவரோட ஓன் டிசிஷன், அது கட்சியிலும் இருக்கார் அவர். அது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இவர் வந்து எப்படி அச்சீவ் பண்ணார், ஒரு பஸ் கண்டக்டராக இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக சூப்பர் ஸ்டார்ன்றது வந்து ஒரு சாதாரண ஒரு பதவி கிடையாது. அப்படியே எப்படி வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆனார் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.